ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. ஏன்னா இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் நாளைக்கு ஆஃப்டர்நூன் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹாலில் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் எந்தெந்த கேள்விகள் படிச்சிருந்தா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுபோக இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லும்போது இந்த கொஸ்டின் நம்பர் 24ல் இருக்கக்கூடிய கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவப்படுத்துகிறார், 25ல் இருக்கிறதுல அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை, 26ல் இருக்கக்கூடிய மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது, 29ல் இருக்கக்கூடிய தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு உருவாகிறது, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவனையாவை. இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுபோக கொஸ்டின் நம்பர் 20ல் கற்றோருக்கு என தொடங்கும் கல்வி அழகே எழுக பாடல், அது ஒன்று படிச்சுக்கோங்க. மனப்பாட திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா குறிப்பிட்டு இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. மற்றபடி 4 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினுக்கு இதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல் இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் வினைமுற்று என்றால் என்ன, புணர்ச்சி விதியினுடைய வகைகள் 2யுமே படுத்துக்கங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதுபோக இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன, விகார புணர்ச்சி என்றால் என்ன, விகார புணர்ச்சிக்கு 3 சான்று தருக. விகார புணர்ச்சி என்னுடைய வகைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னம்னா விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். அது 3 எழுத போகிறீங்க. அதுமாதிரி பா எத்தனை ஏற்படும் அவையாவை. ஏன்னா இலக்கண பகுதியில் இது மட்டும்தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்று புணர்ச்சி, இன்னொன்று வினைமுற்று. வினைமுற்றினுடைய வகைகள், அது பா வகைகள். பா எத்தனை ஏற்படும் அவையாவை. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கழிப்பா. அது ஒன்று இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த மொழித்திறன் பயிற்சி உங்களுடைய புக்கில் ஒவ்வொரு இயல் பின்னால் இருக்கக்கூடியதும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதில் இந்த மரபு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 2 தான் வருமா அப்படின்னம்னா மரபு தொடரில் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, 6யுமே நீங்கள் பார்த்துருக்கணும். 6ல் ஏதாவது 2 வந்து எக்ஸாமில் எழுதலாம். அடுத்து அதுக்கு கீழே மொழித்திறன் பயிற்சி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா இருக்குங்களே, அந்த சிறுவினாவில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா இதுலேயும் ரிப்பீட்டட் நான் சொல்லிடுறேன். பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரை 1, நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக 2, பூமி எப்போது பாதையாகும் 3, அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை. இது 4ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது படிச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 42ல் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கம் கலித்தொகையிலிருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் இருக்கக்கூடிய நெடுவினா 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஓடையினுடைய பயன்களாக வாணிதாசன் கூறுவனையாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பிட சான்று ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ண அந்த கொஸ்டினில் இதே கடிதம் தான் இருந்தது. அந்த ஒரு கடிதம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அதுவும் புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம். உறவுமுறை கடிதம் ஒன்று கேட்பாங்க, அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம் கேட்பாங்க. அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதுறதுல இருப்பிட சான்று நமக்கு இருக்குது அப்படிங்கிறனால அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெடுவினா இந்த படத்தை கொடுத்து கேட்குறது. நீங்கள் ஏதாவது 5 பாயிண்ட் அதுக்கு ரிலேட்டடாக எழுதுனீங்க அப்படின்னால 5 மார்க். 6th to 6th 7th கேட்குற மாதிரி கீழே 5 கொஸ்டின்லாம் கேட்க போகிறதில்ல. 8th 9th 10th இதில் 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஒரு 5 லைனில் வந்து சொற்களை எழுதுக அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. படம் சார்ந்த 5 சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. 5 சொற்கள் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் முழுசாக கிடைக்கும். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதில் தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ண அந்த கொஸ்டினில் இதுதான் இருந்தது. அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பால்மணம் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன் ஏற்கனவே அப்டேட் பண்ண அந்த கொஸ்டினில் இருந்தது. இதுவும் படிச்சுக்கோங்க. நெடுவினா பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பும் கவிஞர் உழைப்பை உயர்வு. இந்த நான் விரும்பும் கவிஞர் 100% உங்களுக்கு கேட்டுருவாங்க. இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் கொஸ்டின் 3மே அட்டன் பண்ணலாம். PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.